அவள் ஆசை கொண்ட நெஞ்சம் ஒரு விதத்தில் சந்தோஷம் கொண்டாலும், நான் ராம்கி பேச்சைக் கேட்டு இங்கே வேலைக்கு சேர்ந்தது இருக்கக்கூடாது. அவர் அன்னைக்கு செய்து கொடுத்த சத்தியம் கண் முன்னே வந்தது. நிறைவேறாத சத்தியம். அவள் வேலையில் அனைத்தும் முகிலனுடன் தான் என்பதால் இதுவரை ஆதவனை நேரில் பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் அமையவில்லை. அவன் அங்கு இருக்கானா என்று கூட அவளுக்கு தெரியாது. அவள் ஒரு தளத்தில் என்றால் ஆதவன் வேறு தளத்தில் வேலை செய்தான். கல்யாணமான பிறகு அவன் பாதி நாள் வெளிநாட்டில் தான் இருந்தான். இப்பொழுது கூட தவிர்க்க முடியாத காரணத்தால் தான் திரும்பி இருக்கிறான். அவனுக்கு நிவேதா யார் என்றே தெரியாது என்று அவள் எண்ணிக்கொண்டு இருக்க, ஆதவன் கல்யாணமான கொஞ்ச நாளிலே நிவேதா யார் என்ன என்று அனைத்து விவரத்தையும் தெரிந்து வைத்து இருந்தான். தெரிந்தும் சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. என்றாவது அவன் கண்ணில் நிவேதா சிக்கினால் அவளை கண்டிப்பா பழிவாங்க வேண்டும் என்று உறுதியாக இருந்தான். அவன் எதிர்பாராத ஒன்று அவளை அவன் அலுவலகத்திலேயே சந்திப்பான் என்றுதான். ஆதவன் முகிலனிடம் நிவேதா பற்றி அனைத்து விவரத்தையும் அறிந்து கொண்டான். முகிலன் பார்த்து கொண்டு இருக்கும் ப்ராஜெக்ட் இனி ஆதவன் நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னவுடன் முகிலனுக்கு சந்தோஷம். ஒரு விதத்தில் அவன் நிம்மதியா உணர்ந்தான். ஆதவனிடம் நான் அப்பவே சொன்னேன், எனக்கு இந்த வெப் பேஸ்ட் ப்ராஜெக்ட் தெரியாதுன்னு. என்று உன் நிலையை பார்த்துதான் ஒத்துக்கொண்டேன். கூட இருப்பதனால் இதுவரை தட்டு தடுமாறி நிவேதா கூட இழுத்துட்டு வந்தாச்சு. நான் இனி என்னுடைய வேலையை பார்க்கிறேன். இதை பார்த்து அது லேக்கிங் நான் நிவேதாவை வர சொல்கிறேன். நீ இனி நீயாச்சு அவங்களாச்சு. ரொம்ப கிளவர் ஸ்மார்ட் லேடி. சின்ன வயதிலே செம்ம டேலண்ட். நம்ம கம்பெனிக்கு பெரிய அசென்ட் தான். விடாம பிடிச்சுக்கோ. முகிலன் அவளை பற்றி புகழ எரிச்சல் அடைந்தார். இனி இவனை விடுவானா? என்ன ஏமாற்றணும்னு என்றால் ரொம்ப கிளவர் ஸ்மார்ட்டா தான் இருக்கணும் என்று அவள் வரவுக்காக காத்து கொண்டே இருந்தான். போனில் பேசினது யாரு? அந்த எண்ணை கொண்டு தகவலை அறிய முடியுமா? நிவேதா முயற்சி செய்து கொண்டிருந்தாள். கோபமாக எப்படி எப்படி பேசலாம்? ஒருவேளை அவர் சொன்னது போல அவர் பொண்டாட்டியை தான் அழைத்து இருப்பாரோ? அவர்களுக்கு ஏதாவது சண்டையோ? முகிலன் நிவேதாவை அழைத்து இனி ஆதவன் பொறுப்பில் தான் வேலை செய்யணும் என்றவுடன் அவளுக்கு கொஞ்சம் திக்கென்றது. எதுக்கு சார் என்றவுடன், இது அவன் செய்ய வேண்டிய ப்ராஜெக்ட். கொஞ்ச நாளைக்கு அவனுக்காக பொறுப்பு ஏற்றுக்கொண்டேன். இனி அவன் இங்குதான் இருக்க போறான். லாங் டைம் என்பதால் அவன் செய்தால் தான் ஒத்து வரும். முன்பே இருந்த கிளையண்டேயோ 2 ப்ராஜெக்ட் செய்திருக்கான். இப்போ டிஸ்கவரி பேஸ் முடித்துட்டோம். அடுத்து டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். கொஞ்சம் கஷ்டம். இந்த ஸ்கில் அவனுக்கு அனுபவம் அதிகம். எளிதாக முடித்து விடுவான். இனி என்ன என்று டிஸ்கஸ் செய்துக்கோ. பிரவீன் ஒரு வாரம் வரல சொன்னான். அவன் வேலைய கொஞ்சம் பார்த்துக்கோ என்று சொல்லிட்டு அவளால் மறுபேச்சு பேச முடியவில்லை. ப்ராஜெக்ட் ஒருத்தர் கையில் இருந்து வேற டீம் இல்ல டீம் லீடுக்கு கை மாறுவது சகஜம்தானே என்று தேற்றிக் கொண்டாலும் அவள் உள்ளுணர்வு பயம் கொள்ள செய்தது. அவளுக்கு ஆதவன் கோபம், கீதா சூழ்ச்சி எல்லாம் எதுவும் தெரியாது. கீதா செய்த குளறுபடி உன்னை எப்படியெல்லாம் பாடாய்படுத்தப் போகுதோ? ஆதவனை பற்றி கேள்விப்பட்டு இருக்கிறாள். அவனிடம் வேலை செய்வது அத்தனை சுலபம் இல்லை. சொல்லி இருக்கிறார்கள். அவளே அன்று ரயிலில் பார்த்தாளே, விடிய விடிய தூங்காமல் வேலை செய்து முடித்ததை. அவனிடம் வேலை செய்ய பயமா? இல்லை அவனை பார்க்கவே பயமா என்று மனசாட்சி கேள்வி கேட்டது. அவள் மனம் எதையோ எச்சரித்தது. அன்று இருட்டில் ரோஜாவை நினைத்து அந்த சம்பவம் பற்றி ரோஜாவிடம் பேசியிருப்பாரோ? இவர் செய்தது தப்பு என்றாலும் நான் பேசாதது தப்புதானே? எங்கே பேச விட்டான்? நான் ஏன் அன்று ஊமையாகி போனேன்? என்னை கேவலமாக நினைத்திருப்பாரோ? ரோஜாக்கு தெரிந்திருந்தால் நடந்ததை நினைக்க வருத்தம் அடைந்தாலும் அவள் என்ன செய்திருக்க முடியும்? அவளை அமைதிப்படுத்திக் கொண்டு எதற்கு இந்த தடுமாற்றம்? முகிலன் போல இவர் எனக்கு ஒரு முதலாளி. அவர் சொன்ன வேலையை நான் செய்ய போறேன். மற்றபடி அவர் யாரோ நான் யாரோ. அப்படி என்னால் இருந்திட முடியுமா? முடியும்னு நம்பினாள். கதவை தட்டிக் கொண்டு அவன் அறைக்குள் நுழையும் போது ஆதவன் ஏதோ மும்முரமாக வேலை செய்து கொண்டிருந்தான். இவனை கல்யாணத்தின் போது பார்த்தது. எதற்கு பிறகு என்ன எல்லாமோ நடந்து விட்டதே என்று கண்கள் கலங்கியது. நான் நேசித்த என் உயிர் எதிரே இருக்க அவன் கையில் தஞ்சம் அடைந்து
அவள் கவலைகளை எல்லாம் கொட்டி தீர்க்கணும்னு உடலும் உள்ளமும் பரபரத்தது. அவன் தோள் சாயும் உள்ளம் ஏங்கியது. அவள் எண்ணம் போகும் திசையை அறிந்து, ஐயோ, என்ன மடத்தனம்! என் காதலன் என்பதால் இந்த எண்ணமா? இல்லை நெடுநாள் கழித்து அம்மா வீட்டு உறவை ரத்த சம்பந்தத்தை பார்த்ததால் இந்த எண்ணமா? என் காதலன் இல்லை, இவன் ரோஜா கணவர் என்று மறுபடியும் மனதில் பதிய வைத்துக் கொண்டாள். எதுக்கு இவரை என் வாழ்வில் மீண்டும் சந்திக்க வேண்டும்? இது அத்தான் அலுவலகம் என்று முன்பே தெரிந்திருந்தால் வேலைக்கு சேர்ந்தே இருக்க மாட்டேனே. ராம்கி பேச்சை கேட்டு தப்பு. இதுவரை அத்தானை பார்க்கவில்லை. பார்ப்பதற்குள் வேற வேலையை சேர்ந்துடலாம்னு தப்பு கணக்கு போட்டேனே. இனி இவரை பார்க்க பார்க்க நான் இழந்தது தானே நினைவுக்கு வரும். கலங்கிய கண்களை துடைத்து அவளை இயல்பாக்கி அத் அத் ஆ என்று தொடங்கி தொண்டையை சரி செய்து சார் கூப்பிட்டாள். ஆதவன் மனநிலை எரிமலை வெடித்துக் கொண்டே இருந்தது. அந்த வெளியே காட்டாமல் இயல்பாக எஸ் நிவேதா, டேக் யுவர் சீட் என்று அவளை நிதானமாக எடை போட்டார். அவன் கோபம் அதிகமாவது உணர்ந்த அதை கட்டுக்குள் கொண்டு வந்து உங்க லேப்டாப் ஸ்கிரீன் என்னுடன் ஷேர் செய்யுங்க. ஃபாஸ்ட் பி குயிக். நீங்க செய்த ப்ராஜெக்ட் சம்மரைஸ் செய்யுங்க. அப்பதான் எந்த நிலையில் எங்கே இருக்கோம்னு தெரியும். அவர்கள் செய்த 5 மாத ப்ராஜெக்ட் விவரத்தை பற்றி 1 மணி நேரத்தில் விரல் நுனியில் கொண்டு வந்தான். அவன் திறமையை அவளால் மெச்சாமல் இருக்க முடியவில்லை. காற்றில் முடிக்கற்றைகள் பறக்கும்போது அவள் அதை அழகாக ஒதுக்கியது. வேலை செய்யும் போது தவறு செய்தால் உதடு கடிப்பது. அவள் ஈர விழிகளில் கருமணிகள் மீன் போல அங்கும் இங்கும் செல்வதை விழுங்கும் பார்வை பார்த்து அவள் அறியாமல் ரசித்துக் கொண்டிருந்தான். இது தப்பு என்ற மனசாட்சியை கண்டுகொள்ளாமல் என் மனைவி, நான் ரசிக்கிறேன் என்ற எண்ணமே அவன் ஆழ் மனதில் அப்பொழுது இருந்தது. இவளை கோபத்தில் குதற வேண்டும் என்ற எண்ணம் எங்கே போனது என்று தெரியாமல் குழம்பினான். வேலை முடித்து கிளம்பும் போது, நான் சொன்னத நாளைக்குள்ள முடிச்சிடுங்க. கண்டிப்பா. ஆ ஆ அது என்ன? எப்ப பார்த்தாலும் ஆன்னு தொடங்கி சாருன்னு முடிக்கிறீங்க. நாம இருப்பது ஐடி அலுவலகம். இங்கே ஒருத்தரை ஒருத்தர் பேர் சொல்லி அழைப்பது தப்பில்ல. ஆதவன் என்று பேர் சொல்லியே கூப்பிடு நிவேதா. வாயில் ஆதவன் வந்தால் தேவல. இவனை பார்த்தாலே அத்தான் என்றுதானே வருது. அவளையே பார்த்து கொண்டு இருந்தவன் ஆதவன் கூப்பிட அத்தனை கஷ்டமான பெயரா என்ன? என் உயிரில் கலந்து விட்ட பெயரை அழைக்க கஷ்டமா? விரக்தி புன்னகை பூத்தாள். ஆதவன் மனதில் யாரை ஏமாற்ற இங்கு நுழைந்திருக்கிறாய்? ஒரு முறை குத்தி கிழித்து இன்னும் உங்க கோப வெறி அடங்கவில்லையா? ஒரு தடவை தான் ஏமாறுவேன். இனி கூடு கண்ட பூனை. கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருப்பேன். முடிந்தால் ட்ரை செய்து தான் பாரு. கண்டிப்பா உன்னை ஜெயிக்க விட மாட்டேன். பார்த்துடலாமா? சேதாரம் உங்களுக்கு தான் அதிகமா இருக்கும் என்று உள்ளுக்குள் எரிமலையாக சிரிக்கொண்டு இருந்தான். ஆதவன் கண்கள் சிவந்து பளபளத்தது. உங்களை ஜெயிக்க விட மாட்டேன். நிவி அவன் கண்களைக் கண்டு பயந்து விட்டாள். நிவேதாக்கு அவளுடன் தான் பேசுகிறானா என்று சந்தேகம். என்ன சொல்கிறார் என்றே புரியவில்லையே. என் மீது இவருக்கு என்ன கோபம்? அன்று அவருடன் இருந்தது ரோஜா இல்லை, நான் என்று கண்டுபிடித்து விட்டாரா? நியாயப்படி எனக்கு தானே கோபம் வரலாம். உன் கணவர் எங்கே இருக்கான் என்ற கேள்வியால் முழித்த நிவேதாவிடம், சாரி, அவர் எங்கே இருக்கார்? மிகவும் இயல்பாக சொல்லுங்க. கம்பெனி பாலிசிக்காக கேட்கிறேன். வெளிநாட்டில் இருந்து வந்தாச்சா? அவன் இயல்பா பேசினதை கண்டு ஒரு நிமிடத்துக்கு முன்பு இவன் முகம்தான் அப்படி கோபத்தில் மின்னியதோ என்று நிவேதாவுக்கு சந்தேகமே வந்து விட்டது. ராம்கி தானே அவன் பேரு? இல்ல அவனையும் ஏமாத்தி கலட்டி விட்டாச்சா என்று ஆதவன் முணுமுணுத்ததை கேட்டு அவள் கோபமாக, வாட்? என்ன கேட்டீங்க? உன்னுடைய ப்ரொஃபைல் நிவேதா ராம் தானே? அப்படியா? இது அவளுக்கே புதிய செய்தி. என் பெயர் எனக்கு தெரியாமல் எப்பொழுது மாறியது? அவள் அப்பாவுக்கு பிரகாஷ் ராமநாதன் என்று பெயர். அதைதான் ராம்கி மாற்றி நிவேதா ராம் கொடுத்திருக்கிறான். புரிந்து கொண்டு வாய்க்குள் சிரிப்பை அடக்கினாள். இந்த ராம்கிக்கு எதிலெல்லாம் விளையாடுவது என்றே இல்லையா? ஒரு விதத்தில் நல்லதுதான் எண்ணிக்கொண்டாள். அவளை பார்த்தபடி ஆதவன், என்னை ஏமாற்றி அவனுடன் எப்படி சந்தோஷமாக இருக்க போற, பார்க்கத்தானே போறேன் என்று வன்மமாக எண்ணி அவள் பதிலுக்காக காத்து கொண்டு இருந்தான். நீங்க சொல்வது சரியாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். எனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் என்று புதிர் போட்டு
அதை பார்த்துக்க தான் HR இருக்காங்களே சார். தேவை இருந்தால் நான் அவர்களிடமே சொல்கிறேன் என்று அவனை குழப்பி பிரஷர் எகிற வைத்து வேடிக்கை பார்த்தாள். இதற்கு எல்லாம் அசரக்கூடியவனா நம்ம ஆதவன்? தோளை குலுக்கி, உன் இஷ்டம். மனதில் என்னிடமும் சீக்கிரமே உன் திமிர அடக்குற. உன்னைய பற்றிய ரகசியத்தை உன் மூலமாவே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிக் கொண்டான். அவள் இடத்திற்கு வந்த பிறகு நான் ஐயோ, ரோஜாவை பற்றி கேட்க மறந்துட்டேனே. இப்போ எப்படி இருப்பா? ஒரே ஊரில் அவள் இருக்கா தெரிந்தும் அவளை பார்க்காமல் என்னால் எப்படி இருக்க முடிந்தது? அவள் நலனுக்காகவா, இல்லை எனக்காக அவளை தவிர்க்கிறேனா? அன்று கல்யாண மண்டபத்தில் இருந்து செல்லாமல் பாதியில் விட்டு போயிட்டேன். ரோஜா கோபமாக இருப்பாளோ? ரோஜா கல்யாணம் அன்று நிவேதா கொஞ்சம் படபடப்பாகவே இருந்தாள். என்னவோ சரியில்லை என்று நினைத்து கலங்கினான். ஆதவன் அத்தானுக்கு கல்யாணம் என்பதால் மனம் அடித்துக் கொள்கிறது என்று சமாதானம் செய்து கொண்டாள். முகூர்த்த வேளையில் அருகில் இருந்த மருத்துவமனையில் இருந்து அவள் அம்மா பாக்கியத்திற்கு ஆக்சிடென்ட் பலத்த அடி என்று செய்தி வந்ததை அடுத்து உடனே கிளம்பினாள். அவள் அப்பா பிரகாஷ் ஊரில் இல்லாததால் அவள் மாமா இல்லை பாட்டி தாத்தா மாமா மகன்கள் யாரையாவது துணைக்கு அழைத்து போகலாம்னு நினைத்தாள். தெரியாத ஊரில் தனியா செல்ல பயமாக இருந்தது. விஷ்ணு அங்கு இருக்கானா என்று தேடினாள். அவள் கண்ணில் சிக்கவில்லை. அம்மாக்கு ஒன்று என்றால் மாமா வீட்டில் சும்மா இருப்பார்களா? இதனால் ரோஜா கல்யாணம் தடைப்பட்டால் ரோஜாக்காக தானே அவள் வாழ்க்கையை விட்டு கொடுத்து நிற்கிறாள். அவளால் ரோஜா கல்யாணத்தில் எந்த சிக்கலும் வரக்கூடாது என்று அவள் அண்ணாவை அழைத்து விஷயத்தை கூறி வர சொன்னாள். அவனும் அப்பொழுது சென்னையில் இருந்தான். அப்பா ஒரு முறை சமாளிக்கலாம், ஒன்றும் இருக்காது என்று அவளுக்குள் தைரியம் சொல்லி வேகமாக கிளம்பினாள். அவள் அம்மா ரோடு கிராஸ் செய்யும் போது விரைவாக வந்த பஸ் மோதி விபத்துக்குள்ளானதுன்னு தெரிய வந்தது. அதுவும் மண்டபத்துக்கு அருகில். அங்கே அம்மாவுக்கு என்ன வேலை? கிளம்பும் போது வீட்டில் தானே இருந்தாங்க. ஒருவேளை கல்யாணத்துக்கு கிளம்பி வந்திருப்பாங்களோ? ஐசியூவில் இருந்த பாக்கியத்துக்கு 2 நாள் கழித்து நினைவு திரும்பியது. மகளை பார்த்து, உனக்கு கல்யாணம் செய்து வைக்காமல் போறேனே, என் ஆசையை நிறைவேற்றி வைப்பாயா? அந்த நேரத்தில் அந்த இடத்தில் அவள் பிறந்த வீட்டு மனிதர்களை பாக்கியம் கண்கள் தேடி அலைந்தது. ஏன் யாரும் காணவில்லை? யாரும் வரவில்லையா? வந்தவர்களை இவர் வேண்டாம்னு சொல்லி தடுத்திருப்பாரோ? இப்ப கூட இவர் பிடிவாதம் தான் இவருக்கு பெரிதா தெரிகிறதா என்று பாக்கியம் வருந்தி, நித்துச்செல்லம், என்றைக்கு இருந்தாலும் நீதான் எங்க அண்ணன் வீட்டு மருமக. என் ஆசை கனவு எல்லாம் அதுதான். எனக்காக எங்க அண்ணன் மக ஆதவனை கல்யாணம் செய்து கொள்வாயா? எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில் உங்க அப்பா பேச்ச கேட்கக்கூடாது. என்னோட என் பிறந்த வீட்டு சொந்தம் முடிந்திடக்கூடாது. இது முடியக்கூடிய சொந்தம் இல்ல. தொடர வேண்டிய பந்தம். இதை செய்ய உன்னால மட்டும்தான் முடியும். எனக்கு சத்தியம் செய்து கொடு. பாதி பேச்சிலேயே மூச்சு வாங்கவே, அம்மா நீ ரெஸ்ட் எடு. அதையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆதவன் ரோஜா திருமணம் முடிந்து விட்டதே. இனி நான் எப்படி சத்தியம் செய்வேன் என்று நிவேதா தயங்க, பிடிவாதமாக கையை உயர்த்தி இருந்த வாக்கியத்தை கண்டு, அம்மா, ரோஜா அத்தானுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்து விட்டது. நான் எப்படி அவரை முடிக்காமல் நிறுத்த? விஷ்ணு ரோஜாவை பார்த்துப்பான். அது அவன் கவலை எண்ணி பாக்கிய மர்ம சிரிப்பை பதிலாக தந்து நிவேதா கையை பற்றி முத்தம் பதித்தாள். அம்மா எத்தனை அழகா இருக்காங்க என்று அவள் அன்னையின் சிரிப்பில் மயங்கினாள். அம்மா சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? சோர்வாக இருந்த பாக்கியம் எதையும் யோசிக்காத. நடக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பா நல்லதே நடக்கும். எனக்காக நீ ஆதவனை ஏற்றுக்கொள்ளணும். உன் மனம் போல மாங்கல்யம் கிடைக்கும் என்று ஆசீர்வாதம் செய்து விஷ்ணு செல்போன் என்று ஏதோ தெளிவு இல்லாமல் சொல்லி மயக்கத்திற்கு சென்றாள். சின்ன வயதில் இருந்தே பாக்கியத்திற்கு மற்ற அண்ணன் மகன்களை விட விஷ்ணு ஆதவனை தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். நிவேதா பிறந்த உடனே அண்ணி பட்டம்மா, இவதான் எங்க வீட்டு மருமக. இப்பவே என் மக ஆதவனுக்கு பரிசம் போட்டுக்கிறேன் என்று அவள் கழுத்தில் இருந்த வைர தங்கத்தை மருமகள் நிவேதா கழுத்தில் போட்டுவிட்டாள். பாக்கியமும் பட்டம்மாவும் ஒருவர் மீது ஒருவர் மிகுந்த அன்பு வைத்து இருந்தனர். இருவரிடையே அப்படி ஒரு பாச பிணைப்பு.
பிரகாஷ் சண்டை போட்டும் அவருக்கு தெரியாமல் அவர்கள் மத்தியில் உறவு தொடரதான் செய்தது. ஆதவன் படிப்பு வெளிநாடு என்று இருக்கவே விஷ்ணுதான் போக வர என்று அவன் அத்தைக்கும் அன்னைக்கும் நடுவில் பாலமாக இருந்தான். நிவேதா அவனின் செல்ல தங்கையாக மாறிப்போனாள். பாக்கியம் கண் விழிக்காமல் மேலும் 2 நாள் கடக்கவே, பிரகாஷ், உங்க அம்மா உங்க 2 ஜோடி கல்யாணத்தையும் பார்த்தால் சந்தோஷப்படுவா. இதனாலேயே அவ உயிர் பிழைக்க சான்ஸ் இருக்கு என்று அவசரமாக ரிஜிஸ்டர் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்தார். நிவேதா இருந்த நிலையில் எதையும் கண்டுகொள்வதாக இல்லை. ஆதவன் திருமணம் முடிந்து விட்டது. அதை இனி ஏற்றுக்கொள்ள பழகிக்கணும். அப்பா சொல்வது போல எங்க கல்யாணத்தை பார்த்தால் அம்மா பிழைத்துக் கொள்வாரோ? அவள் அண்ணனுக்கு ராம்கி சித்தப்பா பெண் நந்தினிக்கும் திருமணம் முடிந்தது. அவசர கல்யாணம் என்று முதலில் தயங்கிய ராம்கி அங்கு நிலவும் சூழ்நிலையை கண்டு அவர்கள் திருமணத்துக்கு ஒத்துக்கொண்டான். கல்யாணம் என்றவுடன் சரி சொன்ன நிவேதா அங்கே ரிஜிஸ்டர் அலுவலகத்தில் பின் வாங்கினாள். எதற்கு அம்மா அப்படி சத்தியம் வாங்கணும்? நடக்காத ஒண்ணு என்று கண்டிப்பாக தெரியும். பின்ன என்ன காரணம்? என் மனைவிக்கு குணம் ஆயிடுச்சுன்னு என்றால் உடனே பெரிய மண்டபத்தில் கல்யாணம் செய்திடலாம் என்று பிரகாஷ் அவர் அக்காக்கு வாக்கு கொடுத்தார். அன்றே நினைவு திரும்பாமலேயே பாக்கியம் உயிர் பிரிந்தது. அம்மா, உனக்கு கொடுத்த சத்தியத்தை என்னால நிறைவேற்ற முடியாமல் போனதே என்று கதறி தீர்த்தாள். நிவேதா நிலைமையை கண்டு ராம்கி அவளை சமாதானம் செய்தான். கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவளை இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வந்தான். ஆதவன் கம்பெனி என்றே தெரியாத போது நிவேதா அதில் சேர விண்ணப்பித்து இருந்தாள். அவள் அன்னை இறந்ததால் வேலையில் சேரப்போவது இல்லை என்று கூறிவிட்டாள். ஆதவன் அலுவலகத்தில் வேலை கிடைத்திருக்கு என்று ராம்கிக்கு தெரிந்தவுடன் நிவேதாவை அங்கு சேரும்படி தூண்டினான். கூட இருந்து அவளுக்கான அனைத்து உதவியையும் செய்து கொடுத்தான். வேலையில் சேர்ந்த பிறகுதான் ஆதவன் அலுவலகம் என்று தெரியும். நிவேதா ராம்கி ரிஜிஸ்டர் மேரேஜ் நின்று போனதால் ராம்கி அவன் அன்னை கோபத்தை உணர்ந்து, இப்பவே உன் மருமக பாதி பொண்டாட்டி தான், இன்னும் 6 மாதத்தில் வந்து தாலி கட்டி முழு பொண்டாட்டி ஆக்கி முறைப்படி அழைத்து சொல்கிறேன் என்று கூறி கிளம்பினான். அத்தைக்கு ராம்கி மீது இருக்கும் கோபத்தை எப்படியாவது சரி செய்யணும். தவறு எல்லாம் என் மீது என்று விளக்கணும். முடிந்தால் ஒரு முறை ஊருக்கு போகணும் முடிவு செய்து இருந்தாள். ராம்கி இல்லை என்றால் என் வாழ்க்கை நடந்ததை மறைக்க முடியாமல் பித்து பிடித்து போல இருந்திருப்பேன். முதலில் அவளுக்கு ஆதவன் கிடைக்காததே பெரிய அதிர்ச்சி. அதிலிருந்து மீள்வதற்குள் அவள் அன்னை அவள் துயரங்களை மறைக்க அவளை வேலையில் மூழ்கடித்துக் கொண்டாள். அதில் வெற்றியும் கண்டாள். எப்பொழுதும் செய்வதை விட அன்று ஆதவன் அதிக வேலைகளை கொடுத்து இருந்தான். பழைய எண்ண அலைகள் தாக்கத்தினால் பாதி வேலைகளை கூட முடிக்காமல் இருந்தாள். தலைவலி அதிகமாகவே வீட்டுக்கு கொண்டு போய் முடிக்கலாம்னு கிளம்பியும் விட்டாள். அவள் கிளம்புவதை இரு கண்கள் கோபமாக வெறித்து கொண்டே இருந்தது. அவள் எண்ணியபடி அடுத்த நாள் வேலையை முடிக்க முடியாமல் போனது. ஆதவன் கோபத்தில் வார்த்தைகளால் குத்தி கிழித்தான். இதனால் அவன் சந்தோஷம் அடைந்தான் என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நிவேதா கண்கள் கலங்கியது. அவளை பார்க்க அவள் டீம் ஆட்களுக்கு பாவமாக இருந்தது. நிவேதா ஏற்படுத்தின காயத்தை விட இதெல்லாம் ஒண்ணும் இல்லை என்று ஆதவன் அவனுக்கு சமாதானமும் செய்து கொண்டான். அடுத்து வந்த நாளில் நிவேதா வெண்டு நிமிரும் அளவிற்கு வேலை கொடுத்து எந்நேரமும் காய்ச்சி எடுத்தான். வேலையில் எந்த குறையும் இல்லாத போது இவருக்கு என்ன கோவம்? ஒரு சிலருக்கு சிலரை பார்த்தாலே காரணம் இல்லாமல் கோபம் வருமே, அது போலவா? ஒருவேளை இவன் மாமன் மகள் என்று தெரிந்து விட்டதா? அப்படி இருந்தாலும் என் அப்பா செய்ததுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? அன்று நடந்தது தெரிந்து விட்டதா? நிவேதா நிலையை நினைத்தால் முகிலனுக்கு பாவமாக இருந்தது. ஆதவன் குணம் இது இல்லையே. இரவு 7 மணி மேல் எந்த பெண்ணையும் நிறுத்தி வேலை வாங்கக்கூடாது என்று அங்கு எழுதப்படாத ஒன்று. அடுத்த நாள் விடியற்காலையிலே நிவேதா வீட்டில் அவள் தந்தையை எதிர்பார்க்கவில்லை. அன்றோடு அவள் அன்னை தவறி 6 மாதம் முடிவடைந்தது. மாதந்தோறும் அந்த நாளில் அன்னையை நினைத்து ஒன்றும் சாப்பிட மாட்டாள். ஏற்கனவே ஆதவன் கொடுக்கும் டார்ச்சலில் வருத்தமாக இருந்த நிவேதாவுக்கு அவரை பார்த்ததும் அழுகை முட்டி கொண்டு வந்தது. அதை அடக்கி சிரிக்க முயற்சி செய்தும் முடியவில்லை. அவர் மடி மீது தலை வைத்து சம்மதியாக படுத்து கொண்டாள்.
எப்பொழுதும் என்னை கண்டால் ஏட்டிக்கு போட்டி பேசும் மகளா இவ? என்னாச்சு என்று பிரகாஷ் ஆச்சரியம் அடைந்தார். பிரகாஷுக்கு நன்கு தெரியும் மகளும் மனைவியும் எத்தனை நெருக்கமாக பாசமாக இருந்தார்கள் என்று. அவரும் மனைவி நினைவிலே மகள் தலை கோதி விட்டார். அந்த செயல் நிவேதாக்கு இடத்தை கொடுத்தது. மனைவி இறந்த பின் அங்கு ஊரிலேயே மகள் இருந்தால் மனைவி நினைவிலே வருந்தி காணாமல் போயிடுவான்னு பயந்து அவளை ராம்கி சொல்படி வேலைக்கு அனுப்ப ஒத்துக்கொண்டார். இடமாற்றம் வேலை எல்லாம் அவள் கவலையை போக்கும்னு நம்பினார். அது போலதான் நடந்தது. ஆனா இப்ப மகள் சோர்வா இருக்காளே, என்றும் இல்லாத திருநாளா இப்படி படுத்துக்கிருக்காளே, முன்பை விட இளைத்து தெரிகிறாளே, அவள் சிரிப்பு கூட கண்களை எட்டவில்லையே. அதிக வேலையா, இல்லை இவள் அம்மா நினைப்பு அதிகமா? பிரகாஷ் மகளை என்ன வற்புறுத்தியும் சாப்பிடவில்லை. மகளை நினைத்து கவலை கொண்ட பிரகாஷ் சீக்கிரம் கல்யாணம் செய்துவிட்டால் எல்லாம் சரியா போயிடும்னு நம்பினார். அவளுக்கு என்று குடும்பம் அமைந்து விட்டால் தனிமை என்ற பேச்சுக்கே இடமில்லையே. ராம்கி நல்லா பார்த்து கொள்வான். தனியாக இருந்தால்தானே தேவையில்லாததை எல்லாம் யோசிக்க தோன்றும். அக்கா சொன்னது சரிதான். அவர் நிவேதாவிடம் கொஞ்சம் பத்திரிகை சாம்பிள் கொடுத்து அதில் ஒன்றை தேர்வு செய்ய சொன்னார். நிவேதா என்ன என்று பார்க்கையில், இன்னும் 6 மாதத்தில் உனக்கு கல்யாணம். சத்திரம் பார்த்தாச்சு. நீ பரீட்சை எழுதி பாஸ் செய்து விட்டாய். ராம்கி சொன்னான். ரொம்ப சந்தோஷம். நீ ஒன்றும் பிரச்சனை இல்லதானே? ராம்கி பேசினானா? கல்யாணம் முடிந்தவுடன் உன்னை கையோட அழைத்து போறேன்னு சொன்னான். போன வாரம் உங்க அத்தை வந்து இருந்தா. அக்காக்கு மருமகளை பார்க்கணும்னு ஆசை. நேரம் கிடைக்கும் போது வரேன்னு சொன்னா. உனக்கு லீவு இருந்தால் ஒரு முறை வந்துட்டு போ. சொல்ல மறந்துட்டேன். நண்பன் கணபதி மகன் பிரேம் உடனே உன்னை அவன் அலுவலகத்தில் வந்து சேர சொல்லிட்டான். நீ சென்னைக்கு வந்து விட்டால் எல்லோரும் ஒரே இடத்தில் இருக்கலாமே. இங்க தனியா இருக்கணும்னு என்ன தலையெழுத்து? ஆதவன் அலுவலகத்தில் வேலை வேண்டாம் விட்டுடு என்று மகளிடம் நேரே சொன்னால் போர்க்கொடி தூக்குவான் என்று எண்ணி பயந்தார். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பேசி திருமணத்துக்கு தலையசைத்து இருக்கிறார். உள்ளதையும் கெடுக்கக்கூடாது என்று அவருக்கு பயம். ஆதவன் அலுவலகத்தில் நிவேதா வேலை செய்வது அவருக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அதுவும் சமீபத்தில் தான் அவருக்கு தெரிய வந்தது. முன்பே தெரிந்திருந்தால் கண்டிப்பாக தடுத்திருப்பார். இந்த விஷயம் தெரிந்ததில் இருந்து கோபமாக தான் இருக்கிறார். என் மகளுக்கு அந்த வீராசாமி மகன் ஆதவன் என்ன வேலை தர? உலகில் வேற வேலையே இல்லையா என்ன? முதலில் மக வேலைக்கு போகணும் என்றே அவசியம் இல்லையே. அதுவும் குறிப்பா அவனிடத்தில் வேலைக்கு போகணும்னு தேவையில்லை. சும்மாவே உச்சாணி கொம்பில் நின்று ஆடுகிறவங்கள இப்ப கேட்கவா வேணும்? எப்படியாவது மகளிடம் பேசி அவள் மனதை மாற்றி ஊருக்கு அழைத்து போகணும். பிரகாஷ் முடிவு செய்து இருந்தார். உங்க அண்ணனுக்கு உன்னை அங்கேயே வர சொல்றான். அவன் பாதி நாள் வெளியூரில் வேலை நாடு பயணத்தில் கழியுது. நீ அங்க இருந்து அவங்க அண்ணிய நந்தினிக்கு துணையாற்றி நீ இப்படி தனியா இருந்து கஷ்டப்பட தேவையில்லை. இவருக்கு நான் ஆதவன் அத்தான் அலுவலகத்தில் வேலை செய்வது பிடிக்கவில்லை என்று இப்படி காரணத்தை அடுக்கணுமா? உள்ளுக்குள் சிரித்து கொண்டாள். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் போக போகதான் உண்மை வெளியில வரும்.